ஸோ இந்த மாதிரி எமோஷனான பிளேஸில் வந்து எப்படி ஒருத்தவங்கள நம்மளை ஹேண்டில் பண்ணுவோம், நம்ம ஒருத்தவங்களோட பழகும்போது ஃபேமிலியாக சொல்கிறேன் கைஸ், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ ஒரு ஃபேமிலி டு இன்னொரு ஃபேமிலியோட பழக்கம் ஆகிறதுலையோ அப்போ வந்து அந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்து செட் ஆகும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் நமக்கு செட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து அது வந்து நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பிக்கெஸ்ட்டு ஒரு லெசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் யாராச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை அவாய்ட் பண்ண உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவாய்ட் பண்ணாமல் தெரியாமல் அது என்னென்னே புரியாமல் சில பேருக்குலாம் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எப்படி ஹேண்டில் பண்ணிங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து என் மண்டையில் ஓடின விஷயமே இதுதான். இதோடு சேர்ந்து இந்த புது வாங்கின புல்லட் ஜாரோட ஓப்பனிங்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு வந்து இதில் நான் ட்ரை பண்ண போகிற ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் தான், அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் எடுக்கலான் இருக்கேன். ஒரு பவுடர் ஹேர் பேக்கோட பவுடர் பண்ணலான் இருக்கேன். ஃபைன் ஆகுது, ஃபைன் பவுடர் ஆகுறதுனால இது மெயின்லி பர்பஸ்ஃபுல்லி வாங்கின ப்ராடக்ட் இது தான். ஸ்மூதி ஜூஸருக்கும் அண்ட் ஃபைன் பவுடருக்காண்டி வாங்கின ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், இப்படி எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். மிக்ஸி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூதி ஜூஸர், அப்புறம் பேட்டர் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து கேக் பண்ணுறதுக்கு அவன், ஓடிஜி அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து சில பேர்லாம் வாங்கி எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரில. அது வைக்கிறதுக்கே ஒரு பெரிய கிச்சன் செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல். இது எல்லாமே இல்லாமலும் சில மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுமே அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்னோடய லைஃப் பார்க்குறீங்க, இல்லைனா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக போடுங்க. ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சேலஞ்சான லைஃப் ஸ்டைல் தான் இப்போ இருக்கிற டைமுக்கு. குழந்தைங்கள ஹெல்த்தியாகவும் ஃபுட் பார்க்கணும், அண்டு இருக்கிற இன்கம்லையும் ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நல்லபடியாக சொல்லுங்கள். இதோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் லைவ் இது தான். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். பாய். இந்த லைவ் முடிச்சுக்கலாம். பாய் பாய். ஸோ இவ்வளோ நேரம் வந்து லைவில் வந்து ப்ராடக்ட் இது தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இது ரிவ்யூவும் கிடையாது, ப்ரொமோஷன் இதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் விரும்பி வாங்கின ப்ராடக்டை வந்து சும்மா லைவில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாமே, எதுக்கு சும்மா பேசி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லைவாக ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமே அப்படின்ற பர்பஸில் வந்து இது எடுத்தது. ஸோ யாராவது ஆன்லைன்லேருந்து சேட் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் போடுங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லைவ். ஸோ எனக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்னென்னு பார்த்து கரெக்டாக எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பாய் எல்லாருக்கும். இந்த லைவ் இதோட முடியுது. ஹாய் காய்ஸ், இனிமேல் சேட்டில் யாராவது இருந்தீங்கன்னா சேட் பண்ணுங்கள்.